ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 11. தெய்வீக அன்பினால் பெறப்படும் விடுதலை. உண்மையான அன்பு என்பது அன்பிற்குரியவரை எல்லாமாக பார்ப்பதாகும். வாசுதேவ சர்வம் இதி. இந்த பௌதிக உலகில் ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் அன்பினை உண்மையான அன்பிற்கு சற்றே நெருக்கமானது என்று கருதலாம். அவள் தனது குழந்தையை கவனித்துக் கொள்வதில் மிகவும் ஆர்வமாக உள்ளாள். அவளுடைய முழு கவனமும் குழந்தையின் மீதே உள்ளது. அந்த அளவிற்கு குழந்தையின் மீதான தாயின் அன்பு தீவிரமானதாகும். இது போன்ற உதாரணத்திலிருந்து உண்மையான அன்பை பற்றி, அதாவது கிருஷ்ணருக்கான அன்பை பற்றி சிறிதளவு புரிந்து கொள்ளலாம். பெயரளவிலான பௌதிக அன்பு நீடிப்பதில்லை. ஆயினும் உனது குழந்தையை நேசி, கணவனை நேசி, நாட்டை நேசி, சமுதாயத்தை நேசி என பலரையும் நேசிக்க இயற்கை ஒருவரை தூண்டுகிறது. அன்பில் பல வகை உண்டு. ஆனால் அந்த அன்பினை வாசுதேவரான கிருஷ்ணரின் மீது ஒருமுகப்படுத்தும் போது அது வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவமாகிறது. கிருஷ்ணரே எனது வாழ்க்கை என்னும் திடமான நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். இந்த உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை விருந்தாவனத்தில் குறிப்பாக கோபியர்களால் வெளிப்படுத்தப்படுகிறது. விருந்தாவனத்தில் உள்ள அனைவரும் கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொண்டுள்ளனர். மரங்கள், செடிகள், ஏன் மண் துகள்கள் கூட கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொண்டுள்ளன. அத்தகைய மிக உயர்ந்த நிலையினை திடீரென்று அடைய இயலாது. ஆயினும் நாங்கள் கற்றுக் கொடுக்கும் விதத்தில் பக்தி யோகத்தை பயிற்சி செய்தால் படிப்படியாக அந்நிலைக்கு வளர்ச்சி அடைய முடியும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் வெற்றியே இதற்கு நிரூபணம். கிருஷ்ணரை பற்றி ஒருபோதும் கேட்டிராதவர்களும் அறியாமையின் கீழ்நிலைகளில் இருந்தவர்களுமான மக்கள் உலகெங்கிலும் கிருஷ்ண பக்தியை ஏற்று வருகின்றனர். கிருஷ்ணரின் மீதான அவர்களின் அன்பு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அது இயற்கையே. சைதன்ய சரிதாமிருதத்தில் மத்திய லீலை 22.107 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. நித்ய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுனய ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரையே உதய. உயிர்வாளிகளின் இதயங்களில் கிருஷ்ணருக்கான தூய அன்பு நித்தியமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது வேறொரு மூலத்திலிருந்து பெறக்கூடியது அல்ல. கிருஷ்ணரை பற்றி கேட்பதாலும் அவரது புகழை பாடுவதாலும் இதயம் தூய்மை அடையும் போது அந்த அன்பு இயற்கையாக வெளிப்படுகிறது. உயிர்வாளிகளான நாம் அனைவரும் எவ்வாறு நித்தியமானவர்களோ அதுபோல கிருஷ்ணருக்கான நமது பக்தியும் நித்தியமானதாகும். அது தற்போது அறியாமையால், அவித்யாவினால் மூடப்பட்டுள்ளது. நாம் கிருஷ்ணரை மறக்கும் போது அந்த நிலை அவித்யா. கிருஷ்ணரே எல்லாம் என்பதை ஏற்றுக்கொண்டால் அந்த நிலை வித்யா. அவித்யா என்பது இருளையும், வித்யா என்பது ஒளியையும் குறிக்கும். தமசிமா ஜோதிர்கம என்பது வேதவாக்கு. அறியாமையின் இருளில் இருக்க வேண்டாம். கிருஷ்ண பக்தியின் ஒளிக்கு, ஜோதிக்கு வாருங்கள். ஜோதி என்பது இறுதியில் கிருஷ்ணருக்கான அன்பையும் ஆன்மீக உலகில் கிருஷ்ணருடனான அன்பான உறவுகளையும் குறிக்கும். அந்த உலகமானது ஜோதிர்மய தாம, கிருஷ்ணரின் சுய பிரகாசம் கொண்ட வாசஸ்தலம் எனப்படுகிறது. சூரியனில் இருள் என்னும் கேள்விக்கு இடமில்லாததை போலவே ஆன்மீக உலகிலும் இருள் அல்லது அறியாமை என்னும் கேள்விக்கு இடமே இல்லை. அங்குள்ள அனைவரும், அனைத்து பொருட்களும் சுத்த சத்வ நிலையில் தூய்மையான சத்வ குணத்தில் இருக்கின்றனர். சாதாரண சத்வம் அல்ல, சுத்த சத்வம். இந்த பௌதிக உலகில் முக்குணங்கள் உள்ளன: சத்வ, ரஜோ, தமோ. இவற்றில் எந்த குணமும் தூய்மையானதல்ல. ஒன்று மற்றொன்றோடு கலந்துள்ளது. அந்த கலவையினால் பலதரப்பட்ட உயிரினங்களை பார்க்கின்றோம். ஆனால் நாம் சுத்த சத்வ, அதாவது தூய்மையான சத்வத்தின் தளத்திற்கு வர வேண்டும். இதற்கான மிகச்சிறந்த வழி அதிகாரபூர்வமான மூலத்திலிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்பதாகும். இதனை ஸ்ரீமத் பாகவதம் 1 காண்டம் 2 அத்தியாயம் 17 பதத்தில் பின்வருமாறு விளக்குகின்றது. ஸ்ருஷ்வதாம் ஸ்வ கதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன பத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம். அனைவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்பவருமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்திகளை முறையாக கேட்பதும் பாடுவதும் புண்ணியம் தரக்கூடியதாகும். அச்செய்திகளை கேட்பதில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டுள்ள பக்தனின் இதயத்திலிருந்து ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அவரே அகற்றி விடுகிறார். ஆகையால் கிருஷ்ணரிடத்தில் அன்பை வளர்ப்பதில் மட்டுமே நான் இப்பிறவியில் பெருமுயற்சி செய்வேன் என்று நினைத்து கிருஷ்ணரை பற்றி கேட்பதிலும் அவரது புகழை பாடுவதிலும் நீங்கள் தீவிரமாக இருந்தால் அது சாத்தியமாகும். மேலும் நீங்கள் கிருஷ்ணரிடத்தில் முழுமையான அன்பை வளர்த்து கொண்ட உடனேயே
பௌதிக உடலில் சிக்கிக் கொள்வதற்கான அபாயம் உங்களிடமிருந்து விலகிவிடும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 7 புலனின்பத்தில் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.